சைனா சைனாக்கார் வந்து எனக்கு ரொம்ப கான்ஸ்டிபேஷனாக இருக்குது, எனக்கு மைண்ட் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். தென் ஆன் தட் டே ஐ வாஸ் டேக்கிங் சம் கடுக்கா பொடி. ஸோ கடுக்கா பொடி அவர் கேட்டார், என்ன வாட் இஸ் திஸ் சொன்னால், இது வந்து சின்ன ஒரு பவுட்ரு தான், இது வந்து கான்ஸ்டிபேஷனுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நாங்கள் ஐ கம் ஃப்ரம் இந்தியா, அதனால் எனக்கு இந்த டிஷ்ஷெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஹார்டாக இருக்குது. இஃப் ஐ கேன் டேக் திஸ் மெடிசன் ஐ திங்க் டுமாரோ மை ஸ்டமக் வில் பி வெரி ஃப்ரீ அண்ட் மென்டலி ஐ வில் ஆல்சோ வெரி ஃப்ரீ அப்படின்னு. இஸ் இட் அப்போ நான் சாப்பிட்லாமா, அப்படி எதனா ஆகுமான்னு கேட்டார். நான் அந்த பொடியை சாப்பிட்றேன், உனக்கு நம்பிக்கை இருந்தால் சாப்பிடு, நான் கம்பல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ இமீடியட்டாக அவரும் ஒரு ஸ்பூனில் ஹாட் வாட்டரில் குடித்து சாப்பிட்டாரு. ஸோ மறுநாள் காலையில் வந்து ஹெல்த்து ரொம்ப வயிறு கிளியர் ஆகிடுச்சு, மைண்டு பயங்கரமாக ஃப்ரீ ஆகிடுச்சு அப்படின்னாரு. அப்புறம் தான் அவர் சொன்னார், நீங்கள் கொடுத்த மருந்து வந்து வயிறை மட்டும் க்ளீன் பண்ணல, என் மைண்டில் ஏதோ ஒரு அன்னோன் ஸ்ட்ரெஸ் வந்துருக்கு, அதுவும் கிளியர் ஆகிடுச்சு, ஐ எம் வெரி ஹாப்பி அப்படின்னார். ஸோ தட் இஸ் த வேல்யூ ஆஃப் இந்தியன் மெடிசன். ஏன்னா இப்போ நீங்கள் வெஸ்டர்ன் மெடிசனில் வந்து நீங்கள் பார்ப்பீங்க வந்து ஐ டோன்ட் ஃபீல் குட், ஃபீலிங்ஸ் அவ்வளோதான். ஒன்று வந்து ஃபிசிக்கலாக ஐ எம் நாட் வெல், ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர், இது ஒரு கான்செப்ட்டு. அது கொஞ்சம் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ஐ எம் நாட் ஃபீலிங் வெல் அப்படிங்கிறது மனசு சரியில்லைன்னு சொல்லலாம், இல்லை உடம்பு சரியில்லைன்னு சொல்லலாம். ஆனால் நம்ம இந்தியன் டெக்ஸ்ட் இட் கோஸ் பிஹைண்ட் தட். ஸோ ஃபீல் வேறு, அதுக்கப்புறம் என்னோடய உணர்ச்சிகள் வந்து ரொம்ப அப்நார்மலாக இருக்குது, அது கீழே உணர்வு அப்படியே லேசாக மனதில் அப்படியே லைட்டாக எழும். பார்த்தீங்களா, ஒரு அழகான பெண்ணை பார்க்கும்போது, அழகான ஆணை பார்க்கும்போது ஒரு காதல் லேசாக உதயமாகும்ல, நல்ல சாப்பாடை பார்க்கும்போது சாப்பிட்லான்னு லேசாக தோணும்ல, ஒரு நல்ல ரோஜா பூ பார்க்கும்போது அப்படியே ஸ்மெல் லேசாக வரும்ல, அந்த பேஸ்லேருந்து லேசாக எழும்ல, அந்த உணர்வுக்கு நம்ம மருந்து கொடுக்குறோம். ஸோ அந்த உணர்வை நம்ம கரெக்ட் பண்ணுறோம். ஸோ அந்தளவுக்கு நம்ம மெடிசன் வந்து ரொம்ப பிரமாதமாக போயிருக்கு. ஸோ அந்தளவுக்கு வந்து தட் இஸ் வை வி யூஷுவலி சே தட் இந்தியன் மெடிசன் வந்து டிசீஸை மட்டும் கரெக்ட் பண்ணுறதில்ல, அது பர்சனாலிட்டியும் கரெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க.